திரு ஜவஹர் அலி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாரு, முதலமைச்சரை கூட பார்க்கல. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லாரு. முதல்ல இதை சொல்லிருங்களேன். இல்ல அதற்கான எந்த ஏற்பாடுமே பண்ணல. அப்பாயின்மெண்ட் அவர் கேட்கல. அவர் கேட்கணும். ஏன் கேட்கல? அது அவருடைய விருப்பம். ஏங்க உங்களுக்கு கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுத்து நீங்க வந்து ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு. அப்போ தமிழ்நாட்டுக்கு வரும்போது, இதற்கு முன்னாடி சென்னை வரும்போது திமுக ஆட்சியில மு க ஸ்டாலினை எவ்வளவு முறை பார்த்திருப்பாரு. கடந்த போன தேர்தலையே மதசார்பற்ற கூட்டணின்னு சொன்ன பல மேடைகள்ல இவர் கலந்துக்கிறவே இல்ல. ஸ்டாலினோட தேர்தலுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை வந்தப்போ 4 மாசம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் திடீர்னு வண்டியை நிறுத்தி ஸ்வீட் வாங்கிட்டு போறது என்ன, திடீர்னு போய் பாக்குறது என்ன, அது ஏன் முதலமைச்சர் விஜய் மட்டும் பார்க்க மாட்டாரு? அப்படி வந்து ஒரு விஜய்க்கு ஸ்வீட் பிடிக்காதா? என்ன விஷயம்? பட்ஜெட் போடக்கூடிய பிஸில வந்து முதலமைச்சர் இருக்காரு. அது இல்லாம வந்து இதற்கான நேரத்தை அவங்க கேட்கல, இவரு நேரத்தை ஒதுக்கல, எந்த பிளானுமே இல்ல. அதனால வந்து அது வந்து இது வந்து பெருசா எடுத்துக்கிற வேணாம். ஆனா கூட்டணி கட்சி ஒருவேளை சந்திச்சா காவேரி யூரின் ஏதாவது கேட்டுற போறாரு, வேணாம்னு நினைச்சிட்டாரு. அது கூட அதனால அவர் தவிர்த்திருக்கலாம். இன்னைக்கு பிரஸ் கூட அவர் சந்திக்கல. ரொம்ப வருத்தமான வேதனை. சந்திச்சுதாங்க இது மாற்ற இல்ல பிரஸ் கேட்ட கேள்விகளுக்கு பதிலே சொல்றவங்க ரொம்ப வருத்தம். கேள்வியே கேட்கவில்லை, அவர் கேட்க விடாம போயிட்டாரு. இது ரொம்ப தவறான விஷயமா தான் பார்க்கணும். ஒரு முதிர்ந்த ஒரு அரசியல் தலைவர், பாரம்பரியம் மிக்கவர், குறிப்பாக ஒரு மாநிலத்தில் வந்திருக்கும் போது ரூல் ஆஃப் லாவை பத்தியாவது நீங்க பேசியிருக்கணும். அந்த காவிரியில என்ன சொல்லியிருக்காங்கிறதையாவது சொல்லியிருக்கணும். தமிழ்நாடு சிஎம் கூட தாங்க பிரஸ் பாக்குறது இல்ல. இல்ல நீங்க பிரஸ் பார்த்துட்டாரு. ராகுல் காந்தி பார்க்கலன்னா மட்டும் குறைய பிரஸ் பார்த்துட்டாரு. ஒவ்வொருத்தவங்க ஒரு ஸ்டைல். இவர் பிரஸ் பார்க்கறவர். ஏன் இதுக்கு பதில் சொல்லல? பார்க்கறவர்னா அப்ப நீங்க என்ன கேக்குறீங்க? பதில் சொல்லலாம். அதுக்கு பதிலா நான் என்ன கேக்குறேன், நரேந்திர மோடியை தமிழ்நாடு அரசினுடைய சிஎம்க்கு பதிலாக ஒரு அமைச்சர் பேசுறார், அவருடைய குரலாக ஒலிக்கிறார். எடப்பாடியார் கூட முன்ன நிறைய பேச மாதிரி ஜெயக்குமார் தான் வந்து பேசுவார். இப்போ இவர் சொன்ன கருத்துல சொல்றேன். இப்போ அவர் சொல்றாரு டீலிமிட்டேஷன், மறுவரை. இது வந்து ஒரு கூட்டணி கட்சியாக அவர்கள் காங்கிரஸ் இருப்பதனால தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் சொல்வதை எல்லாம் ஏற்றுக்கணும்னு அவசியமும் இல்லை. அவசியம் இல்ல. இப்ப தாவேகா நிலைப்பாடு என்ன டீலிமிட்டேஷன்ல? நீங்கள் மாநில அரசுக்கு சாதகமாக ஒரு இது வரையறை வந்துவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ளதான் செய்வார்கள். அப்படியா? நிச்சயமா இதுல என்ன மார்க்க உங்களுக்கு இங்க கேளுங்க மேடம். எட்டப்பற கூட நீங்க கேளுங்க. நீங்க திமுக எட்டப்பறங்க எட்டப்பற கூட நாங்க அப்படிலாம் சொல்லல. நீங்க தவறான இல்ல. நீங்க வந்து ஒரு நெறியாளர், அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்த கூடாது. அவருக்கு தான் வந்து அந்த வார்த்தையை தமிழகத்துல நீங்க தான் இப்போ வந்து எட்டப்பர் என்னமா மேடம் காட்டி கொடுக்கறதா? எட்டப்பர் தமிழக வெற்றி கழகம் காட்டி கொடுக்கறதா? நீங்க கூட்ட நான் என்ன கேக்குறேன், இல்ல இல்ல ராகுல் காந்தியோட வார்த்தை. எட்டப்பர்ங்கிறது ராகுல் காந்தியோட வார்த்தை. நீங்க இப்ப என்ன சொன்னீங்கன்னா the stand that you said just now, அவர் சொல்றது தவறு. அவர் எப்படி சொல்லலாம்ங்கற எட்டப்பர்னா அவர் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை எல்லாம் புடுங்கினது காங்கிரஸ். நீட்ல இருந்து, கச்சத்தீவுல இருந்து, காவிரியில இருந்து, கல்வியில இருந்து எதுவா இருந்தா நியாயத்தை பேசுற சார். பிஜேபி லாங்குவேஜ்ல இருங்க. ஒரு நிமிஷம். பிஜேபி தான் நீட் காரணம். இருங்க. பிஜேபி லாங்குவேஜ் கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் நீங்க சொல்றீங்க கொஞ்சம் அமைதியா பிஜேபி நீங்க வாபஸ் வாங்க. என்னங்க நீங்க ஒரு மாநில நலன் இருங்க மேடம். கொஞ்சம் இருங்க. நான் சொல்லி முடியல. எனக்கு இந்த புதிய அவதாரத்தை புதிய அவதாரம் இல்ல. தமிழக இப்போ நீங்க இப்போ ஒரு இந்த தமிழ்நாட்டுக்கு 40 தொகுதியில இருந்து 60 தொகுதி கிடைக்குது. இருங்க சார். 40 தொகுதியில இருந்து 60 தொகுதி கிடைக்குது. கொடுத்துறாங்க. அப்ப கூட நான் வேணாம்னு சொல்லுவாங்களா? The issue நான் சொல்றது கேளுங்க, முழுசா வாங்கிக்கோங்க. ஒரு மாநிலத்தின் நலன் சார்ந்துதான் ஒரு முதலமைச்சர் முடிவு எடுக்க முடியும். நீ கண்மூடித்தனமா காங்கிரஸ் முடிவு எடுத்தனா நீங்க பிஜேபி இருக்க வேணும்னு ஒரே நிலைப்பாடு, அது நல்லது கெட்டது எதுவுமே பார்க்க மாட்டீங்க. எனக்கு ஒரு சந்தேகம், தாவேகா இந்த மசோதாவை ஆதரிக்குது இல்ல எதிர்க்குதுன்னு வைங்களேன், எப்படி ஆதரிப்பீங்க? உங்களுக்கு தான் எம்பி இல்லையே. அததான் சொன்னேன், அது எம்பி இல்ல. ஆனால் ஃபியூச்சர்ல எம்பிக்கள், ராஜ்யசபா எம்பிக்கள் வரலாம், அதற்கு காலங்கள் வரலாம், தள்ளிப்படலாம். இல்ல அது கொடுத்துட்டோம். ஆனா அதுக்காக இந்த மசோதாவை ஆதரிக்கணும் எதிர்க்கணும் முடிவு எடுக்கலாம். ஆனா எதிர்த்து தான் ஆவணும்னு சொல்றது ஒரு அப்பட்டமான அரசியல் நோக்கம். இல்ல திரு ஜவஹர் அலி, நான் திரும்பவும் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நீங்க பேசுறது தாவேகாவினுடைய அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு இல்ல, கரெக்டா? இல்ல அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு இல்ல. நான் ஒன்னும் அதிகாரப்பூர்வமா நிலைப்பாடு நான் பேசலாம். ஆனால் அவர் சொல்வது தவறுங்கிறேன். யார் சொல்றது தவறு? அவர் இவர் ராகுல் காந்தி சொல்லக்கூடிய நான் கேக்குறேன் மேடம். நீங்க என்ன கேக்குறேன்? நான் முதல்ல மேடம் இன்னொருத்தர் அந்த கட்சி பேரை எடுக்கிறதுக்காக பேசுறாங்க. காங்கிரஸ் அப்படியே கட்டி காத்துட்டாரு. அந்த கட்சி நிலைப்பாடுல முதல்ல நான் என்ன நீங்க பெரிய புத்தருங்க, நீங்க பெரிய புத்தமங்க. தமிழ்நாடு இருங்க சார். சார் ஒரு நிமிஷம் சார், உங்க நேரத்துல பேசுறேன். விவாதத்துல எனக்கு முடிக்கவே இல்லை.
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாரை வேணா கேளுங்க, தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் பிஜேபி எவ்வளவு பெரிய துரோகி, அதை விட பெரிய துரோகி காங்கிரஸ். கேள்வி ஐயா, இருங்க, கேள்வி ஐயா, சொல்லுங்க. அப்படிப்பட்ட துரோகியோட ஏன் கூட்டணி வைத்து 2 அமைச்சர்கள் கொடுத்து அரசியல் களம் வேற, அரசியல் களம் கேளுங்க. இப்ப அவர் சொல்றாரு என்ன பண்றதே புரியலையே. சஞ்சீவி இருங்க மேடம், நீங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. அரசியல் களத்துல நீங்க முன்னாடி பிஜேபியோட திமுக கூட்டணி வச்சாங்களா இல்லையா? கூட்டணி வச்சு நீங்க விமர்சிக்கிறீங்களா இல்லையா? கூட்டணி வச்சு விமர்சிக்கிறோம். அந்த கொள்கையில அப்புறம் வாஜ்பாய் அரசாங்கத்துல நீங்க மந்திரி பதவி வாங்குனீங்க, இன்னி வரைக்கும் திமுக சொல்றீங்களா? சொல்லலையா? பண்றோம் மேடம். நீங்க எதுக்கு சொல்றோம்? காங்கிரஸ் தமிழின துரோகின்னு இப்ப நீங்க சொல்லிட்டீங்க. அப்புறம் எதுக்கு தாவேக கூட்டணியில வச்சிருக்கீங்க? கூட்டணி வச்சதுக்காக சொல்லல. நீங்கள் இந்த கட்சி கடந்த காலத்துல கூட்டணி வச்சீங்கனாலே தப்புன்னு சொல்லும் போது தான் இந்த பிரச்சனை வருது. கூட்டணி வச்ச அப்போ நீங்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஒரு மாநில நலன் சார்ந்துதான் அந்த ஒரு முதலமைச்சர் முடிவெடுக்க முடியும். ஒரு 60 தொகுதி கொடுக்கும் போது எதுக்கு பாராளுமன்ற தொகுதி வேணாம், அதை எதுக்குன்னு எதிர்த்தனா இது தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க. அதனால நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ ஒரு எட்டப்பர்னு சொன்னார், யாரை சொல்லியிருக்காரு? யார சொல்லணும்? சத்தியமா நான் ரொம்ப ஒண்ணு அந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவரை சொல்லியிருக்கணும். எந்த கட்சி? காங்கிரஸ் முன்னாள் தலைவர் செல்வ பெருந்தகையை சொல்லியிருக்கணும். ஏன் அவரை சொல்லணும்? அவர்தான் கடந்த எலெக்ஷன் டைம்ல திமுகவுடைய உறவு வைக்கணும்னு ஒரு முடிவா இருந்து செயல்பட்டாரு. அதனால் கடுமையான தோல்வி ஏற்பட்டதுதான் அந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களுடைய குற்றச்சாட்டு. சரி, அதற்கு இல்லன்னா ஸ்டாலின் எனக்கு அது பிரச்சனை. அவர் ஏன் சொல்லணும்? அவருக்கு பிரச்சனை, அவருக்கு பிரச்சனை. அவர் எதுக்கு சம்பந்தம்? எட்டப்பர் யாரும் சொல்லுங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, எட்டப்பர் யாருன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ராஜகாந்தி எட்டப்பர் யாருன்னு சொல்லுங்க. நீங்க எட்டப்பர் யாருன்னு சொல்லுங்க. இல்ல திரு ஜவஹர்லால் இல்ல திரு விஜய் சொல்ற மாதிரி ரொம்ப சிம்பிளா இல்லையா? இப்ப தமிழ்நாடு நலனுக்கு எதிரா யாராவது செயல்பட்டா அவங்க எட்டப்பர்கள் யாருன்னே அவர் சொல்லல. எதுக்கு இவ்வளவு கோச்சுக்கணும்? தமிழ்நாட்டுல இப்ப காவிரியில தண்ணி வர ஒற்றுமையா இதை டிஃபீட் பண்ணனும். யாரும் தமிழ்நாட்டுக்கு எதிரா போடல. நீங்க பேசுறது நான் பேசுறேன். தமிழ்நாட்டுக்கு எதிராக காவிரி தண்ணியை கொடுக்க சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லி காவிரி மேலாண்மை ஆணையம் சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருக்குது. சிவகுமார் என்ன சொல்றாரு? தண்ணி மழை பெஞ்சு அதனால ஓடுதுரா, அது ஏன்டா இது பண்றீங்கிறாரு. எவ்வளவு இலக்காரமா சொல்றாரு. அத பத்தி பேச மாட்டாரு. நீட்ட பத்தி பேச மாட்டாரு. இடபிள்யூஎஸ் பேச மாட்டாரு. எது எங்க பேசுறாரு? நீட் எதிர்க்கிறீங்களா? காங்கிரஸ் எதிரா? சார் காங்கிரஸ் எதிர்ப்பா சார்? காங்கிரஸ் நீட் எதிர்க்குங்க. சார் நீங்க வர ராகுலுடைய நிலைப்பாடு சார். உயர் ஜாதி பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடுல ராகுலுடைய நிலைப்பாடு என்ன? கச்சத்தீவுல ராகுலுடைய நிலைப்பாடு என்ன? ஏதாவது நிலைப்பாடு இருக்கா? முழுக்க முழுக்க சரி கேப்போம். 2024 எங்க தேர்தல் அறிக்கையில இருக்கு. உங்களுக்கு தெரியலனா தெரிஞ்சிட்டு வந்து பேசுங்க. சரி, எனக்கு யார் பேசுறது? 800 மீனவர்கள் ஜவஹர் அலி ஸ்டாப். இல்ல நான் சொல்லி முடிக்கிறேன். இல்ல சார், நீங்க ரொம்ப நேரமா சொல்லிட்டு தான் சார் இருக்கீங்க. கொஞ்சம் இருங்க சார். நான் சொல்லி முடிச்சறேன். நீங்க காங்கிரஸினுடைய துரோகங்களை பட்டியல் போட்டோன்னா அது பெரிய நிலத்தில் இருக்கும். அதை பேசுறதுக்கு நான் வரல. ஆனால் அவர் ஒரு கருத்தை மையப்படுத்தி வைக்கும் போது அந்த கருத்து தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய எட்டப்பன் சொல்லும்போது நீங்க யாரோ சொல்றீங்கன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்க மறைமுகமாக சொல்லிட்டு இப்படி விவாத பொருளாக்கும் போது பல கேள்விகள் உருவாகும் போதுதான் என்னுடைய கேள்விகளை வைக்கிறேன். அதை புரிஞ்சுங்க. கேட்போம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.